கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி என்ஆர் 399, அதாவது 399 ட்ரா நம்பர் ஓகேங்களா. நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 27/9/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் கொஞ்சம் புதுசாக பார்க்க போகிறோம். ரிசல்ட்டை வச்சு தான் டோட்டலாக நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இது ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ, இருக்கிற மாதிரியே இருக்காது ஓகேங்களா. அதனால் இது வந்து டோட்டலாக ஒரு மேக்ஸ் இந்த இதிலேயே தான் வரும் ஓகேங்களா. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரிசல்ட் ரிவியூக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸே பார்த்துருவோம். 3 டிஜிட் பாக்ஸு ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 2 3 4 2 3 4 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று டபுள் சேர் இறங்கணும், இதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிடுவோம். 3 4 3 ஓகேங்களா. 2 3 4 3 4 3 இதுதான் இது ஒரு மெத்தட் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் அந்த 904 வச்சு இதுதான் அதிகபட்சம் வரணும். ஏன்னா இதில் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா 75 எடுத்து பார்த்தா 547 ஓகேங்களா. சரி ஒரு நிமிஷம், அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் நாள் 75 ஃபாலோ பண்ணியிருக்கான். அடுத்து பார்த்தா அது 57 ஃபாலோ பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 54, அடுத்து பார்த்தா 45 ஓகேங்களா. இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். 45க்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 94 எடுத்திருக்கான். இன்றைக்கி பார்த்தா அதே 94 தான் எடுத்திருக்கான். அதாவது 949 வந்துச்சு ஓகேங்களா. 949 அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ரிசல்ட் நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, 2 நம்பர் இப்படி தான் வருதுங்க. 904 இதில் ஒரு இதை தூக்கிட்டு அப்படி 0 உள்ள கொண்டு வந்துட்டான். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம என்னென்ன நேற்று நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம்னா பி போர்டு இல்லைன்னா சி போர்டில் 9 வரும்னு பார்த்தோம். அவன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு 9 எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். இதை அப்படியே தூக்கி விட்டுட்டு அப்படியே கொலாப்ஸாக தான் ஆகுது ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம இந்த 3 டிஜிட் வின்னிங் அடிக்கிறதுக்கான ஒரு கால்குலேஷன் தான் ஓகேங்களா. அவ்வளோதான், அதுதான் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று டபுள்ஸ் வரணும், ட்ரிபிள்ஸே வரணும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 666 ஓகேங்களா. 666 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 616 166 கூட வரலாம். மேக்ஸிமம் பாக்ஸாக போட ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எவ்வளோதான், அதாவது 6 6 6 இல்லைன்னா 6 1 6 இதுதான் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா அதுக்கடுத்து 838 ஓகேங்களா. 838 அண்டு 382 அவ்வளோதான் நண்பர்களே. அதாவது 2 3 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3 4 3 அது விட்டாச்சுன்னா 6 6 6 இல்லைன்னா 6 1 6 8 3 8 இல்லாத பட்சத்துக்கு 3 8 2 அவ்வளோதான். மேக்ஸிமம் இதை எடுத்து அப்படியே ராவாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். அதாவது டுடே ஒரு தரமான ஒரு வின்னிங்கோட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. சீக்கிரமாக தட்டிடுவோம், ஒரு வின்னிங்கை தூக்கிடுவோம் ஓகேங்களா. இப்போ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 டிஜிட் ஓகேங்களா. 4 டிஜிட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4 டிஜிட்டில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா என்ன நம்பர் ஹைலைட்டாக இருக்குது, என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு டுடே அதிகபட்சமாக இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்ல. அதில் வெறும் 3 நம்பர் நான் சொல்கிறேன். அது ஓகேவா இல்லையான்றதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3073 ஓகேங்களா. 3073 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கடுத்து 27/9 நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா. 0100
அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6295. இதான் நண்பர்களே நம்மளுடைய 4 டிஜிட்டில் வெறும் 3 நம்பர் தான். ஓகேங்களா, அதாவது மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு 4 டிஜிட்டில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு செட்டாகவே போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துறோம். ஓகேங்களா, ஏசிபிசியில் 66 16 39. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துட்டோம் 49 இல்லைன்னா 40. இப்படி உள்டாக அடிக்கிறான்ல, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்துட்டோம் ஃபைனலாக வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, 25. ஓகேங்களா, 25 6616394940 25. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 66 16 39 49 40 25. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா, அவ்வளோதான். இனி நம்மளுடைய வீடியோ ஃபண்ட்டே நம்ம மாற்றலான் இருக்கோம். ஓகேங்களா, இதில் இந்த 66 மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர்னு சொன்னோம்னா அதை தவிர்த்து மற்ற எல்லாமே அடிக்கும். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வர வர நம்ம எது இதில் வரும்னு சொல்லுவோமோ அங்கெல்லாம் வராது, எது வராதுன்னு சொல்லுவோமோ அங்கே கரெக்டாக வரும். இனிமேல் நீங்கள் அப்படி மாற்றி போட்டுருங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்போர்டு. ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டில் 2 உட்காரும், 2. அதுக்கப்புறம் 9. ஓகேங்களா, அதுக்கடுத்து 8. இந்த 3 நம்பரை விட்டுட்டு மற்ற எந்த நம்பர் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 3 7. இது ரிசல்ட்டில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 2 9 8. ஓகேங்களா, இது நம்ம நிர்மலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 2 ஆல்போர்டையுமே எடுத்துக்கிடுவோம். உங்களுடைய என்னென்ன ஆல்போர்டு வரும்ன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 298னா ஒருத்தவங்க டீம் ஏ, அதே மாதிரி 137னா டீம் பி. ஓகேங்களா, யாரெல்லாம் அதிகபட்சம் கமெண்ட் பண்ணுறீங்க, எது அடிக்குன்றத ஒரு தனியாக பிரிச்சுருவோம், டீமாகவே பிரிச்சுருவோம், 2 டீமாக. மறக்காமல் ஏ டீம் எது பி டீம் எதுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீமுக்கு அதிகமாக அடிக்குதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதாவது ஏ டீம் 298. ஓகேங்களா, இது பி டீம் 137. ஓகேங்களா, இது பி டீம். எந்த டீம் வின் ஆகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, இது நம்ம நடுவில். ஓகேங்களா, 298 137. இதை 2ஐயும் கூட நீங்கள் பாக்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதையே வச்சு நம்ம ஒரு புதுசாக ஒரு கேம் விளாடுவோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் என்னோட கணிப்புகள் படி நம்ம நிர்மல் லாட்டரி படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்தால் கூட இது கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். 137 ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக சூப்பராக முடிந்தது. ஓகேங்களா, வேறு ஏதாவது கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய சாய்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, 3 டிஜிட் பாக்ஸ் என்னோடய சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, ஒரு 2 நம்பர் சொல்லுவேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் இதில் பார்த்துக்கிட்டோம்னா 724. ஓகேங்களா, 724 அண்டு 217. ஓகேங்களா, இதுதான் நமக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதை நீங்கள் செட்டாக பாக்ஸாகவே போட்டாலுமே 12 நம்பர் வரும். ஓகேங்களா, 6 6 12.
அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். Disclaimer, this video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். அதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.